வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போது என்ன பேச போகிறோம்னா, என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வீடியோ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தார். என்ன இந்த வீடியோ பார்க்க சொல்லியிருந்தார். அந்த வீடியோ எதை பற்றி இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா, போன வாரம் நம்ம அண்ணன் வந்து பெரியாரை பற்றி ஒரு பட்டிமன்றம் ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் நம்ம நாம் தமிழரோட உறவுகள் எல்லாமே பெரியாரை பற்றி அவருடைய அருமை பெருமைகளை உலகுக்கு எடுத்து சொன்னாங்க. ஏன்னா அவங்க சொன்ன விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் பேசின விஷயந்தான். அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. பெண்ணியத்தை பற்றியோ தமிழ் உரிமை பற்றியோ அவர் என்ன சொன்னாரோ அதை தான் அவங்க எடுத்து பேசினாங்க. அதில் எதையுமே பெரியாரை பற்றி அபாண்டமாக எதுவுமே சொல்லலை. அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மையின் அடிப்படையில் அவங்க போட்ட புக்கில் இருக்கிறதுல தான் பெரியார் என்ன பேசினாரோ அதை பற்றி தான் வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா பெரியார்னு பேத்தின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நான் பார்த்தது என்னென்னா, இன்னும் கொஞ்ச நாள் விட்டோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சொல்வதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் வரும். அங்கே போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே போய் நின்றுவாங்க பொழுது சொல்வதெல்லாம் உண்மை. அவங்கக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்களை கூப்பிட்டு ஏதோ கேட்க சொல்கிற மாதிரி அந்த நிலைமைக்கு போயிடுவாங்க பொழுது. ஏன்னா அவங்க பேசுகிறத பார்த்தா அதில் நம்ம நாம் தமிழர் உறவில் இஸ்லாம் சமுதாயத்தை சேர்ந்த சிஸ்டர் ஒருத்தவங்க பேசியிருப்பாங்க வேலுநாச்சியாரை பற்றி. ஏன்னா பெரியார் பிறக்கிறதுக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பாட்டி வேலுநாச்சியார் பிறந்து பெண்ணுக்கான உரிமை பல விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க இருந்த அந்த ஒரு காலகட்டத்தில் அவங்களும் என்ன முடியுமோ அதுக்கு மேலேயே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்களே அதுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்தும் காட்டியிருக்காங்க. அதனால் நம்ம அந்த விஷயத்தே அவங்க அதை சொல்ல போய் தான் நிறைய பேருக்கு வந்து நிறைய பேருக்கு அது வந்து தெரிஞ்சிருக்கு. இல்லை இன்னும் ஒரு 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 விஷயத்த உண்மையாக சொல்லணும்னா, அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர் வந்தது அப்புறம்தான் தமிழருடைய பாரம்பரியம்னா என்ன, தமிழருடைய அறிவியல்னா என்ன, அவங்களுடைய தத்துவங்கள்னா என்ன, எவ்வளவு பெரியவர்லாம் நம்மளுடைய நாட்டுக்காக எவ்வளோ விஷயங்கள் உழைச்சிருக்காங்க பண்ணியிருக்காங்க, எவ்வளோ தலைவர்கள்லாம் நம்ம இனத்தில் பிறந்திருக்காங்கன்னு அவர் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இதெல்லாம் தெரியும். இதில் நான் எப்படி இதை ஒத்துக்கிறனோ இது எல்லாரும் கண்டிப்பாக ஒத்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அதுதான் உண்மை. எனக்கே சில புரிதல்லாம் வர ஆரம்பிச்சது அண்ணனுடைய பேச்சு கேட்டதுக்கு அப்புறம் தான். ஓகே, நம்ம அதை அப்புறம் சொல்லுவோம். நம்ம இந்த வீடியோவுக்கு வருவோம். இதில் என்னென்னா, அவங்க சொல்கிறாங்க வேலுநாச்சியாரை பற்றி எவ்வளோ நக்கலா தெனாவட்டலா ஏதோ ஒரு அவங்க பாட்டியான் வேலுநாச்சியாராம், அவங்களும் இவங்க ஒரு 4 பாட்டியான், இவங்கெல்லாம் போய் தான் பெண்ணியத்தை காப்பாற்றினாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவ்வளோ தூரம் இழிவுபடுத்துகிற மாதிரி அந்த வீடியோவில் அந்த ஒரு பெண் பிள்ளை வந்து பேசியிருக்கு. நான் இதில் இருந்து அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, நாம் பேசினது கருத்தியலா இந்த விஷயத்தை வந்து பெரியார் வந்து இந்த விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்காரு. பெண்ணியத்தை பற்றி இப்படி பேசியிருக்காரு, தமிழ் தேசியத்தை பற்றி இப்படி பேசியிருக்காரு, ஜாதி மத அடக்குமுறைக்கு இப்படி பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினாரோ அதை சொல்லியிருக்கோம். அவர் நல்லதையும் சொல்லியிருக்கு, கெட்டதையும் சொல்லியிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் நிறைய உள்ளுணர்வோடு தான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கார். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் உணர்வோடு எதையுமே அவர் பேசலை. அவர் பேசுனதெல்லாம் வந்து ஒரு காழ்ப்புணர்வோடு பேசினது. உண்மையிலே அவர் வந்து தமிழர் மேலேயும் தமிழர் பண்பாடு மீது தமிழ் சமுதாயத்து மேலேயும் அவருக்கு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா காழ்ப்புணர்வு. அந்த காழ்ப்புணர்வின் பேரில் அவர் பேசினது. நாம் அவர் என்ன பேசினாரோ அந்த உண்மையை மட்டும்தான் நம்ம எடுத்து பேசுகிறோம். ஆனால் இந்த ஒரு லேடி ஒருத்தவங்க பேசுனாங்க. என்ன பேசியிருக்குங்கன்னா, அந்த வீடியோவை யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு இதிலிருந்து அவங்களுடைய தகுதி தராதரத்தை நம்ம ஈஸியாக எடை போட்டலாம். இதுதான் பெரியாரோடைய பேத்தியா போத்தியா ஏதோ ஒன்று. பெரியாரோட ஃபாலோவர்ஸ், இந்த பெரியாரை ஃபாலோ பண்ணுறவங்க இப்படி தான் இருப்பாங்கன்றதுக்கு எடுத்துக்காட்டு அந்த பொண்ணு. இது தமிழ் தேசியம், இது தமிழர் மண், தமிழருக்கான பண்பாடு மீட்பு, எங்கள் இனத்தில் பிறந்த எங்கள் இனத்துக்காக உழைச்ச தமிழ் இனத்துக்காக உழைச்ச அனைவருமே பெரியாருன்னு சொல்லிட்டு பேசுகிறவங்களும் தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிறவங்களும் அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் என்ன, அவங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் குவாலிட்டி என்ன, அவங்களோட த வே ஆஃப் ஸ்பீச்
இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நீங்கள் ஈஸியாக வந்து இவங்களுடைய தராதரத்தை ஈஸியாக நீங்கள் எடை போட்டுடலாம். அதில் நான் அந்த கமெண்டில் படிக்கும்போது அந்த அந்த பெண் வந்து ரொம்ப கேவலமாக பேசியிருக்காங்க. தமிழ் தேசியத்தை பற்றியும் அண்ணன் சீமானை பற்றியும் அந்த நம்மளோட சகோதரி இஸ்லாம் சமுதாயத்தை சேர்ந்த அந்த சகோதரி பேசினதையும் ரொம்ப கொச்சப்படுத்தி பேசியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரியாரை ஃபாலோ பண்ணுறவங்க அதில் கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எப்படின்னா ரொம்ப கரெக்டாக பேசியிருக்கீங்க, பெரியாரோட மீசை மயிரை கூட பிடுங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறவங்க தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா வலைதளத்தையும் பார்த்திங்கன்னா கதறிட்டு இருக்காங்க. பெரியாரை எப்படி காப்பாற்றுறது? பெரியார் ஆல்ரெடி செத்து மண்ணாக போயாச்சு. அவரை புதைக்கிறதுக்கும் இந்த தமிழ் மண் தான் தேவைப்பட்டது. அந்த தமிழ் மண்ணில் தான் அவர் புதைக்கப்பட்டிருக்கு. அந்த புதைக்கப்பட்ட ஒரு ஆளை, தமிழினத்துக்கான எதிரான ஆளை நீ தமிழ்நாடு உனக்கு அந்த இடக்கெல்லாம் கொடுத்து இங்கே புதைக்க வச்சிருக்கீங்க. உன்னை நாங்கள் நோண்டி எடுத்து அட்லீஸ்ட் எங்கள் மனதல் ஆறுதலுக்காகவாது நாங்கள் 4 வார்த்தை பேசிக்கிறோம் சொல்லிட்டு நம்ம தமிழ் தேசியவாதிங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து கவுண்டர் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. இப்போ வந்து பெண்களை வந்து என்ன சொல்லுவாங்க, உங்கள் அடிமைத்தனத்தை நீங்கள் போக்கணும்னா கர்ப்பப்பையை அறுத்து போட்டுருங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது நம்ம தமிழ் தேசியவாதிங்க என்ன சொல்கிறோம், ஆமாம் அவர் சொன்னாருன்னு சொல்கிறோம். இதுக்கு அவங்க என்ன பண்ணணும், ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். இந்த ஒரு ரீசனுக்காக தான் அவர் சொன்னார், இதனுடைய உள்நோக்கம் இது, இந்த ஒரு நோக்கத்துக்காக தான் அவர் சொன்னார், நீங்கள் அதை வந்து தப்பாக புரிஞ்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதில் நியாயம் இருக்கிற பட்சத்தில் நம்ம கேட்டுப்போம். எல்லாருமே நம்ம எல்லாமே கண்ணை மூடிட்டு எதையும் நம்ப போகிறது கிடையாது. அதான் அவர் தான் சொல்லியிருக்காருல்ல, நான் சொல்கிறது தப்பாக இருந்தாலும் அதையும் பகுத்தாய்ந்து பார்த்துக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அவர் சொன்ன விஷயத்த தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் நம்ம அவருக்கு எதிராக கட்டமைக்கிற அவர் சொன்ன விஷயத்த நம்ம பகுத்தாயிரும். ஆனால் அவர் சொல்கிறத நாங்கள் தான் ஃபாலோ பண்ணுறோம், நாங்கள் தான் பெரியார் பேத்தி, நாங்கள் தான் பெரியாரோட வாரிசுன்னு சொல்லியிருக்கவங்க அதை எதுவுமே பகுத்தாயவே இல்லையே. பகுத்தாயாமல் அவர் சொன்னதை அப்படியே சொல்லுவாங்கல்ல, அவங்களாம் தான் வந்து மூட நம்பிக்கையில் இருக்காங்க. அவர் சொன்ன விஷயத்த அப்படியே கண்மூடித்தனமாக நம்பிட்டு நம்மக்கிட்ட வந்து ஆர்கியூமெண்ட்டுக்கு அவங்ககிட்ட பாயிண்ட்டே இல்லைங்க. உண்மையிலே சொல்ல போனால் எல்லாரும் மனசாட்சியோடு பேசுகிறவங்க ஒத்துக்குவாங்க. இதை அவங்கக்கிட்ட எந்த ஒரு வேலிட் பாயிண்ட்டுமே கிடையாதுங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னா தனி மனித தாக்குதலில் இறங்கிட்டாங்க. அந்த பாவம் அந்த சகோதரியை பற்றி பேசுகிறதும், அண்ணன் சீமானை பற்றி பேசுகிறதும், தமிழ் தேசியவாதிகளை பற்றி பேசுகிறதும், இது எல்லாமே அவதூறு. இதை தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த 2 வீடியோவும் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப சுலபமாக புரிஞ்சிடும் யார் தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ் தேசியத்துக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் உண்மையாக பேசுகிறவங்க, உண்மையாக நிற்கிறவங்க யாருன்னு தெரியும். இங்கே வந்து தமிழ் தேசியம்னா இது தமிழர் நாடு, தமிழர் பண்பாடு அப்படின்னு சொல்கிறோம். அவங்களால ஏன் திராவிட நாடு, திராவிட பண்பாடுன்னு சொல்லுவோம்? திராவிடத்துக்கு ஏதுங்க நாடு, திராவிடத்துக்கு ஏதுங்க பண்பாடு? அதுக்கு எதுவுமே கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் அது அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பஞ்சவர் அந்த பிராமணர்களை சொல்லக்கூடிய ஒரு திராவிட பிராமணர் அவங்கள சொல்லக்கூடிய ஒரு சொல்லாடல் தான் அது. அதை தான் அங்கேருந்து எடுத்து அவங்க அதை போட்டுக்கிட்டு அதை திராவிடன்னு சொல்லிட்டு, அப்போனா பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஆரியர்கிட்டேருந்து அந்த வேடை எடுத்திருக்காங்கன்னா அப்போ ஆரியங்களுடைய கோட்பாடையும் இவங்க எடுத்திருப்பாங்கல்ல. பேரை மட்டும் எடுத்துல அந்த கோட்பாடும் எடுத்திருக்காங்க. அந்த கோட்பாட்டுக்கு திராவிடன் பேர் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். வேறு எந்த ஒரு மாறுதலும் கிடையாது. உண்மையிலே தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், எல்லா விஷயம் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். அவங்களோட வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே நார்மலாக நீங்கள் எந்த ஒரு கட்சியும் சார்ந்தவராக இருக்க தேவையில்லை, நாங்கள் இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், உங்களுக்கு நான் அப்படிலாம் ஒரு இதுவே சொல்லலைங்க. எல்லாருக்கும் அவங்களோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நீங்கள் அந்த ஒரு வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் இவங்க மேடையில் பேசுனது எப்படி பேசியிருக்காங்க, பெரியாரோட அவர் பேசின விஷயத்தை எப்படி எடுத்து பேசியிருக்காங்க, இந்த ஒரு லேடி எப்படி பேசியிருக்காங்க. நீங்கள் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் யாருக்கிட்ட வந்து யார் பேசுனது ஒர்த்தாக இருக்குது, யார் பேசுனது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஈஸியாக புரிஞ்சிடும். நீங்கள் பாருங்கள், பார்த்து அதை பகுத்தாயுங்க. இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டேங்க. தமிழ்நாட்டுக்கு எது நல்லது, தமிழ் மக்களுக்கு எது நல்லது, நம்ம இனத்துக்கு எது நல்லது, அதை நம்ம கண்டிப்பாக அதுக்கான ஒரு கரெக்டான ஸ்டாண்டை எடுக்கணுங்க. அது உண்மையிலே ரொம்ப முக்கியமானதுங்க. இளைய சமுதாயத்துக்கு எதுக்கு அரசியல்னு சொல்கிறாங்க? இளைய சமுதாயம் இனி வரும் காலங்களில் நாம் தான் வந்து என்ன பண்ணணும், அந்த அரசியலை நம்ம கையில் எடுக்கணும். இப்போது அண்ணன் சீமான் மட்டும்தான் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காரு. இப்போது தமிழ் எழுச்சி கொஞ்சம் வளர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இது போதாதுங்க.
ஏன்னா திராவிடம் வந்து 60 ஆண்டுகளாக இந்த மண்ணை 60 அதுக்கு மேலே ஒரு ஒரு 100 இயர்ஸ்ன்னு வச்சுங்களேன், அவங்களோட ஆதிக்கம் தான் இங்கே இருக்குது. அப்போ இது என்ன ஆகுதுன்னா ஆல்ரெடி பீப்புள் மைண்ட் ஆல்ரெடி இன்பில்ட் இன்சைட். ஆல்ரெடி அது என்ன ஆச்சுன்னா அவங்க மைண்டில் இருக்குது. அது நம்ம என்ன பண்ணோன்னா இதுக்கப்புறம் வர வர ஜென்ரேஷன்கிட்ட நம்ம பேசி தான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மைண்ட்லேருந்து எடுத்துகிட்டு இது திராவிட நாடு இல்லை, இது வந்து தமிழர் திருநாடுன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். இந்த வீடியோ வந்து என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு அதை ஷேர் பண்ண பிறகு அதை நான் பார்க்கும்போதே எனக்கு மைண்டில் எனக்கு இது பண்ண தோன்றது என்னென்னா, ஒரு தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழரோட பண்பாட்டை எல்லாத்தையும் அதோட கலாச்சாரம் அதோட இருந்துக்கிட்டு தமிழருக்கு எதிரான கருத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்கன்னா இவங்கெல்லாம் யாருன்னு நீங்களே பார்த்துக்குங்க. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன ஈஸியாக ரொம்ப புரியுதுன்னா, இவங்க யாருமே தமிழருக்கானவங்க கிடையாதுங்க. இவங்க வந்து திராவிடம் திராவிடம் திராவிடம்னு சொல்லிட்டு அது என்ன ஒரு திராவிடத்தை பற்றி அவங்களுக்கும் தெரியல. ஆனால் அவங்க அதில் வந்து ஒரு ஃபாலோவர்ஸாக ஆல்ரெடி இருந்துட்டாங்க. இப்போ அவங்களால வந்து சடனாக வந்து தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு வர முடியல. அதனால் இப்படியும் போக முடியாமல் அப்படியும் போக முடியாமல் கடைசியில் அவன் என்ன பண்ணிட்டான், நான் இங்கே தான் இருக்கிறேன், நான் இதை பற்றி தான் பேசி ஆகணும், இதுக்கு தான் நான் சொம்பு அடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் வேலையை அவன் பார்த்துட்ருக்கானுங்க. அதனால் நீங்கள் மக்களாகிய நாம் தான் பார்த்து பகுத்தாய்ந்து எது நல்லது எது நம்மளுக்கு கெட்டதுன்னு நாம் தான் இதை தெளிவாக புரிஞ்சு நாம் தான் நம்மளோட உரிமையை நிலைநாட்டணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குதுன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இது நம்ம தமிழ் தேசியத்துக்குள்ளே நம்மளுக்குள்ளே நாம் சப்போர்ட் பண்ணிக்கினா தான் நாம் தான் சப்போர்ட் பண்ணி நம்மளை ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வேறு யாரும் நம்மளை வந்து உயர்த்துவாங்க, இவங்க காப்பாற்றுவாங்க, அவங்க நம்மளோட ஸ்டாண்டு நம்ம தான் எடுக்கணுங்க. நம்மளுக்கான உரிமையை நாம் தான் கேட்டு பெறணும். அதனால் அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லாருமே ஒரு ஊடகமாக மாற சொல்லியிருக்காரு. அதனால் இது நம்மளுக்கான ஒரு பங்களிப்பு தான். நானும் ஒரு தமிழ் தேசியவாதியாக இருந்து நான் வந்து 2019 நாம் தமிழர் கட்சியில் என்னை ஒரு உறுப்பினராக நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து எந்த ஒரு ஐடியாவோ ஒரு இதுவே இல்லை, அப்படி தான் இருந்தேன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அண்ணனை பார்க்கும்போது அண்ணனை வீடியோலாம் பார்க்கும்போது அது நிறைய விஷயங்கள், அது இன்னொரு வீடியோவில் நம்ம பேசலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த வீடியோ பார்த்ததுனால என் மனசு ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. சரி, ஐ வாண்ட் டு ஷேர் எவ்ரி திங் வித் யூ பீப்புள். அதனால தான் நான் என்ன பண்ணேன், இந்த வீடியோ போட்டேன். நான் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய தமிழர் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது நம்மளுக்கு வந்து ஈச் அதர் ஹெல்பிங், இது நம்மளுக்குள்ளே நம்ம ஹெல்ப் பண்ணிக்கிறது. இது நீங்கள் லைக் பண்ணும்போது ஷேர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இது எனக்கு வந்து மோர் என்கரேஜபிளாகவும் இருக்கும். இன்னும் நம்ம நாட்டுக்கு தேவையான நல்ல விஷயங்களை நாமளும் கொஞ்சம் ஆராய்ச்சி நம்ம இதை ஷேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு யூடியூப்பில் வந்துட்டு நம்ம ஒரு பேசணும் அது மாதிரிலாம் இல்லை. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உரிமையை நாம் தான் நிலைநாட்டிக்கணும். நம்மளோட கருத்தை ஏதோ ஒரு வகையில் ஒரு கம்யூனிகேஷன்ஸ் ஒரு தொடர்புகோலாக நம்ம என்ன பண்ணோம், இதை நான் வந்து உருவாக்கி இருக்கேன். உங்களோட சப்போர்ட்லாம் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம்.